வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. பெண் குழந்தைகளுக்கு 12,000 உதவித்தொகை வழங்கப் போவதாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த 12,000 உதவித்தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும், ஒவ்வொரு மாதமும் கிடைக்குமா அல்லது வருடத்திற்கா, இதற்கு தகுதியானவர்கள் யார், இதற்கு எங்கே விண்ணப்பம் செய்யணும், இது போன்ற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் நாங்கள் சொல்ற தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே முக்கியமான திட்டம். தமிழகம் முழுவதும் உள்ள பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிக்கும் பொருட்டு ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சியாக இந்த திட்டம் தனித்து நிற்கிறது. இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அரசு பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் பெண் குழந்தைகளின் சேர்க்கை மற்றும் இடைநிற்றலை குறைப்பது, அதன் மூலமாக பாலின சமத்துவத்திற்கு பங்களிப்பது மற்றும் இளம் பெண்களுக்கு அவர்களின் முழு திறனையும் உணர அதிகாரமளிப்பது போன்றவற்றை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த புதுமை பெண் திட்டமானது இளம் மாணவிகள் கல்வியை தொடர்வதை தடுக்கும் நிதி தடைகளை அகற்றுவதில் முக்கிய கவனம் செலுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடிகள் தான் கல்வி இடைநிற்றல் விகிதங்கள் மற்றும் இளம் வயது திருமணங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண் குழந்தைகள் மற்றும் இளம் மாணவிகளுக்கு இந்த திட்டம் நிதி உதவி வழங்குகிறது. கல்வியுடன் தொடர்புடைய சில நிதி சுமைகளை தணிப்பதன் மூலமாக இந்த திட்டம் அதிகமான பெண்களை பள்ளி படிப்பை முடிக்கவும் உயர்கல்வியை தொடரவும் ஊக்குவிக்கிறது. இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திற்கு தகுதி பெற விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாகவும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக அரசு பள்ளிகள் அல்லது கல்லூரிகளில் பயின்று கொண்டிருக்க வேண்டும். இந்த திட்டம் குறைந்த வருமானம் கொண்ட பின்னணியில் உள்ள மாணவர்களுக்கு தரமான கல்வியை பெற உதவுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாணவிக்கும் மாதாந்திர உதவித்தொகையாக 1000 ரூபாய் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இந்த நேரடி பரிமாற்ற அமைப்பு வெளிப்படைத்தன்மையையும் செயல்திறனையும் உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக மாணவிகள் பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டம், டிப்ளமோ, ITI தகுதி அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பிற படிப்புகள் என ஒரு பெண் தன்னுடைய உயர்கல்வியை முடிக்கும் வரைக்கும் இந்த உதவித்தொகை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீடித்த நிதியுதவியானது பெண்கள் தங்களுடைய கல்வி பயணத்தில் விடாமுயற்சியுடன் இருக்கவும் தன்னம்பிக்கை மற்றும் சுதந்திரத்தை வளர்க்கவும் ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கல்வியுடன் தொடர்புடைய பொருளாதார அழுத்தங்களை குறைப்பதன் மூலம் நிதி உறுதியற்ற தன்மை மற்றும் சமூக அழுத்தங்களுடன் அடிக்கடி இணைக்கப்படும் இளவயது திருமணங்களை தடுப்பதிலும் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆண்டுதோறும் மாநிலம் முழுவதும் சுமார் 6 லட்சம் மாணவிகளுக்கு ஆதரவளிப்பதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டிருக்கிறது. இதற்காக இந்த திட்டத்திற்கு பட்ஜெட்டில் 698 கோடி ஒதுக்கப்படுகிறது. இந்த புதுமை பெண் திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் தங்கள் கல்வி பயிலக்கூடிய பள்ளிகள் அல்லது கல்லூரி நிறுவனங்கள் மூலம் தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.